அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு 2 டேஸ் வந்து கம்பைன் பண்ண vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இது எப்போதும் போல் தேர்ஸ்டே அன்னைக்கு மாலுக்கு தான் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே ஹைப்பர் பாண்டாவில் தான் வந்து ஷாப்பிங் போகிறதுனால அங்கே மாலுக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த மாலில் வந்து நம்மளுக்கு எல்லா ஷாப்புமே வந்து இருக்கும். ரெட் டேக் இருக்கும், ஆனால் மேக்ஸ் இருக்காது, சென்டர் பாயிண்ட் இருக்கும். H&M, மதர் கேர் அந்த மாதிரி எல்லா ஷாப்ஸுமே வந்து இந்த மாலில் வந்து இருக்கும். H&Mலாம் வந்து நல்லா சேல் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து H&Mலாம் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோதுக்கா வந்து செட் ஆகாது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்தியன் ஐட்டம்ஸ் அந்த டச் உள்ள ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கும். H&Mலாம் ஃபுல்லாகவே வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸாக தான் இருக்கும். அது ப்ரைஸும் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால் H&M வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோதுக்கா வந்து செட் ஆகாது. எல்லா பிராண்டட் ஷாப்ஸும் வந்து இந்த மாலில் வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி பியூட்டி ஷாப்ஸ்லாம் வந்து எல்லாமே இருந்துச்சு. இது என்ன மால்னால் வந்து கமிஸ் அவென்யூக்கு வந்து போயிருந்தோம். இங்கே மதர் கேர்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் அந்த சேல் வந்து போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு இப்போ வந்து ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து எதுவும் வாங்குறது இல்லைங்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்து பாண்டாக்கு தான் வந்து போனோம். நம்ம போன டைம் வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் சலா வந்து ஃபினிஷ் ஆகி தான் வந்து போனோம். அதனால் போன உடனே கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸ்டோர்ஸு. ரெட் டேக் தான் போயிருந்தோம். ரெட் டேக்கில் என்ன ஷாப்பிங் பண்ணோன்னா ரிஃபாக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து வாங்கினோம். ஃபுட் கோர்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாலில் வந்து ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடேங்கிறதுனால நம்ம மால் வந்து எப்போதுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். இது தேர்ஸ்டே அன்னைக்கு போனோம். அதனால் மால் வந்து ஃபுட் கோர்ட் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இதே ஃப்ரைடே நம்ம போயிருந்தோன்னா வந்து ஃபுல்லாகவே ரஷ்ஷாக தான் இருந்திருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சீட்டு கூட கிடச்சிருக்காது ஃபுட் கோர்ட்டில். இப்போ பாண்டாவில் போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாலில் அவ்வளோதான் வேலை, வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. அப்புறம் வீட்டுக்கு தான் வந்து டைரெக்டாக வந்தாச்சு.
இது ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது வந்து இந்த கிளிப்பு. இது ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம்னா, அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ட்ரூ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப் ஒன்று இருக்கும், அங்கே போயிருந்தோம். அப்புறம் ஐ சென்டர்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து சவுதியோட அந்த ஷாப்ஸ் தான். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சவுதி அந்த வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த ஐ சென்டரில் வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. இந்த ட்ராலி பேக்ஸ்லாம் வந்து கிளியரன்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த பெரிய ட்ராலி அதெல்லாம் வந்து ஒரு 90 to 100 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இருந்துச்சு. இங்கே எந்த சேல் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. பேக் டு ஸ்கூல் சேல் வந்து போடுவாங்க. இந்த தடவை வந்து அந்த பேக் டு ஸ்கூல் சேல்லாம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போது. இந்த ஷாப்பில் வந்து அவ்வளோதுக்காக நாங்கள் எதுவுமே வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் ட்ரூ டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் தான் போய் ஒரு 2 லாங் ட்ரெஸ் ஒன்று வாங்கினேன். ஹஸ்பண்ட் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் க்ரோசரி ஸ்டோர்ஸில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. மில்க்கு, அந்த கர்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது போய் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து என்ன ரெசிபி வந்து உங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன்னா, இது வந்து சிக்கன் கிரேவி வந்து செஞ்சிட்ருக்கேன். இதை நான் எப்படி சிக்கன் கிரேவி செய்வேங்கிறத தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து காமிச்சிருக்கேன். கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் வந்து ஆட் பண்ணி அதை ஒரு 1 minute வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி இஞ்சியை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றப்பையும் அந்த ஜிஞ்சரோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பலாம் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுனால ஜிஞ்சரோட டேஸ்ட் வந்து அவ்வளோதுக்காக உங்களுக்கு வந்து தெரியாது. டேஸ்ட் வந்து ஆனால் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் டொமேட்டோ இருந்தாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து டொமேட்டோ இப்போ வந்து அவைலபிளாக இல்லைங்கிறதுனால நான் டொமேட்டோ பியூரியை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பீஸ் சிக்கன் பிரெஸ்ட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேவையான மசாலாஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா தான் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்கள்கிட்ட சொல்ல வந்து மறந்துட்டேன்.
தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும். ஏன்னா நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், அது வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும். இப்போ வந்து மல்லிக்கீரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷு. இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரைஸுக்கும் வந்து இது டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.